ஆடாம நில்லு. நில்லுன்னு சொல்றேன். நில்லு. நில்லு. காட்டு. ஐயோ, ஆடாத. ஐயோ, கொஞ்சம் படாத துர்கா. நில்லு. ரிஷி. மேடம் Oh, oh, wow! So nice. Blue jean, maroon shirt, awesome. This Jimmy, this maroon color shirt, awesome. So cute. மது, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? இல்ல, இந்த கொலுல வைக்கிறதுக்கு அழகான பொம்மையெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நம்ம துர்கா கொண்டு போய் அப்படியே அந்த கொலுல வச்சு அங்க எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு அழகான பொம்மைய இந்த உலகத்துல எங்க தென்னாலும் கிடைக்காது. துர்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஒரு சோளக்காட்டு பொம்மை. என்ன இது? என் மேல எதுக்கு அன்னைக்கு கோவப்படுறீங்க? நீங்க வச்ச கொலு பொம்மை எல்லாத்துலயும் இது ஒண்ணு மட்டும் தான் மிச்சம். எல்லாத்தையும் அள்ளி அந்த மது குப்பையில போட சொல்லிருக்கா. என்ன சொல்ற காவேரி? அவ இதுக்கு குப்பையில போட சொன்னா? உங்களுக்கு புரியலையா அண்ணி? இந்த வருஷம் அந்த லண்டன்காரி கொலு வைக்கிறதுனால எல்லாத்தையும் புதுசா வாங்கிருக்காளுங்க. அதுக்கு அந்த வேலைக்காரி துர்கா வேற சப்போர்ட். கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அண்ணி. அந்த மது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லா விஷயத்திலயும் நுழைய ஆரம்பிச்சிட்டா. அவ ஆட்டம் வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவள அவ ஆடுறா. எல்லாம் அம்மா இடம் குடுக்கறதுனால ஆடிட்டு இருக்கா. இது அவளோட நேரம், ஆடட்டும். எனக்கான நேரம் வரும்ல. எப்படி ஆட்டி படைக்கிறன்னு மட்டும் பாரு. அட போங்க அண்ணி. அந்த துர்கா நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அதை கெடுத்து விட்டுட்டே இருக்கா. இந்த கொலு பிளான் கூட அவ தான் சொல்லியிருக்கணும். இல்லனா இதெல்லாம் எப்படி அந்த லண்டன்காரிக்கு தெரியும்? ஒரு வகையில் அந்த குறிக்காரி நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இத்தனை வருஷமா நான் வச்ச கோலு நல்லபடியா தானே நடந்துச்சு. இந்த வருஷம் கோலு அப்படி நடக்காது. என்ன நீ சொல்றீங்க? பொதுவா கோலு பொம்மை கீழே விழுந்து உடைஞ்சாலே அம்மா அதை அபசகுணமா நினைப்பாங்க. ஓ, இந்த வருஷம் மொத்த ஸ்டாண்டுமே கீழே விழுந்து உடைஞ்சா அண்ணி, அதுக்கப்புறம் நாமளே 2 கிழவிங்களை கோலு வச்சவங்க ராசி இல்லைன்னு சொல்ல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபினிஷ்ட். எப்படி அண்ணி? மது ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு அம்மா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா விதைய விதைச்சிட்டு வந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அவ வகையா மாற்றப்போ இதையெல்லாம் சொல்லி ஸ்ட்ராங்கா அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். எப்ப அண்ணி அந்த ஸ்டாண்ட் உடைஞ்சு விழும்? அத்தை முகம் எப்படி மாறும்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சரி சரி, ஆக வேண்டியதை போய் பாரு. தோ இப்பவே போய் அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுடுறேன். போயும் அண்ணன்கிட்ட இதை சொல்ல போற? நம்ம பிளான கெடுக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லை. உன் நொன்ன ஒருத்தம் போதும், கெடுத்து குட்டி செவராக்கிடுவான். நீ போய் அவங்கள கிளம்பிட்டாங்களான்னு பாரு. சரி அண்ணி, தோ இப்பவே போய் பாக்குறேன். நான் வச்ச கொலு பொம்மைய குப்பையில போடுவியா நீ? நீ ராசி இல்லாதவங்கிற பட்டத்தை நான் வாங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு.
முடிச்சிருவல? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன் மது. ஆன்ட்டி, ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம் கேளு. நவராத்திரி எதுக்கு நம்ம 9 days கொண்டாடுறோம்? அது அது வந்து உங்க அம்மாவை கேளு. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா சொல்லுங்கம்மா. அது சாஸ்திரத்துல அப்படிதாம்மா சொல்லிருக்கு. அதுதான் ஏன் கேக்குறேன். அது சொல்லு மம்மி. ஏய், இது ரொம்ப முக்கியமா? போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா? முதல்ல நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரித்யூ செல்லம், நான் பதில் சொல்லட்டா? சொல்லுங்க ஆன்ட்டி. மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வீரம், செல்வம், கல்வி ரொம்ப முக்கியம். முத 3 நாள் வீரத்துக்குரிய கடவுளான ஸ்ரீ துர்கா தேவிய கும்பிடுவாங்க. அப்ப 3 days. அடுத்த வரும் 3 நாள் செல்வத்துக்குரிய தெய்வமான ஸ்ரீ லக்ஷ்மி தேவிய கும்பிடணும். அப்புறம் 3 + 3 6 days. கடைசி 3 நாள் கல்விக்கான தெய்வமான சரஸ்வதிய கும்பிடணும். 6 + 3 9 days. சூப்பர். இவ்ளோ ஈஸியான ஆன்சர் கூட எங்க மம்மிக்கும் காவேரி அத்தைக்கும் தெரியல. ரித்து, போ. தெரியலனா ஒத்துக்கணும். இல்லனா இப்படிதான் எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட கூட அசிங்கப்படணும். துர்கா, போலாம் வா. இல்ல மது, கொஞ்சம் பாக்கி இருக்கு, இதை முடிச்சிட்டு சரி, வந்துடுறேன். பண்ணிக்கலாம் வா. வா. சரி. குழந்தைய வச்சு நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறா. கடைசியில யார் அசிங்கப்பட்டு நிக்க போறாங்கன்னு மட்டும் பாரு. வீட்ல ஒரு சாமி பொம்மை உடைஞ்சாலே எங்க அம்மாவுக்கு பயமும் பதட்டமும் வந்துரும். அதுக்கே 10 முறை பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த முறை மொத்த கோலு பொம்மையும் உடைஞ்சு செதற போகுது. அதுக்கு என் அம்மா ருத்ர தாண்டவமே ஆடுவாங்க. அதுல மிதிப்பட்டு மதுவும் துர்காவும் சாக போறாங்க. என் ஆளுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. பட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபைவ் எப்படியாவது நகர்த்தணுமே. வெல் பாலாஜி, பஸ் நீங்க சொல்லி நான் செஞ்சேனா அது பேரே வேற. அதுவே நானா செஞ்சா அது பேரு உதவி. நீங்க சொல்ல வேணா, நானே போயிடுறேன். ஸ்மார்ட் பாய். இந்தா துர்கா. ஏய் கவிதா, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாம அப்படியே கிடக்குது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மேடம் பார்த்தா சத்தம் போட மாட்டாங்களா? போய் வேலையை பாரு போ. சரி. அரே வாவ். துர்கா, என்ன மாதிரி அழகான பொம்மையை எதுவும் வாங்கலையா? இதோ சொல்ல மாட்டா. இப்படியே நீ அசிங்கப்படுறியடா எப்ப பார்த்தாலும். வரேன். என்ன பாலாஜி? பஸ் உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு, போலாம். நீ இருக்கும்போது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. யூ ஆர் ஸ்வீட் பாய். இதுக்கு ஒண்ணும் குறைச்ச கிடையாது. கமிங் கமிங். எஸ். Durga, any other help you want? Any help? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. பட் அப்படிலாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. ஹே, அங்க பாத்தியா? கண்ணன் ராதை. அவங்க 2 பேரும் நம்மள மாதிரி அப்படியே ஜோடியா இருக்காங்க பாத்தியா? அங்க இருக்க கண்ணன் நானா, ராதை நீ. ஓகே.
ஏய் இங்க பாரு, ஜோடியா இருக்க கடவுள்லாம் பிரிக்க கூடாது. இந்த சாபம் கண்டிப்பா உன்னை சும்மா விடாது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் காதல் உண்மைனா நீ பிரிச்ச ராதைய இங்க யாராவது ஒருத்தவங்க கண்ணை கூட சேர்த்து வச்சிருவாங்க. அப்ப உங்க காதல் பொய்ன்னு கூடி சீக்கிரமே நிரூபணம் ஆயிடும். ஓ ஏய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன தவிர ராத சிலைய வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி ராத சிலைய கிருஷ்ணரோட சேர்க்கிறாருன்னு பாக்குறேன். பாவம் ரிஷி சார் ஏமாந்து போக போறாரு. அன்பே அன்பே கொள்ளாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே, பெண்ணே உன் புன்னகையில் இதயத்தை திருடாதே. நன்னா குணபொம்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, என் தேனு மாதிரியே. தப்பா இருக்கே. இது என் பொண்டாட்டி, இது நானு. ஜோடி பொருத்தம் நல்லாவே இல்ல. என் பொண்டாட்டியை எடுத்து அந்த குரங்கு கிட்ட பக்கத்துல வச்சிருவோம். குரங்கு கிட்ட கொட்டு வாங்கினாதான் என் பொண்டாட்டிக்கு புத்தி வரும். என் டார்லிங் எங்க? தேனு வா, தேனு வா 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 வா. இதான் கரெக்ட். இப்ப ஜோடி பொருத்தம் சூப்பரு. இப்ப நான் டார்லிங்கோட டூயட் பாட போறேன். டார்லிங் டார்லிங் ஓ மை டார்லிங், உன்னை நினைத்தாலே ஆனந்தமே. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இந்த யானைக்குட்டிக்கு பொறுக்காது. என் சந்தோஷத்துல கும்மி அடிக்கவே வரானுங்க. மது இருங்க, ஸ்டூல் எடுத்துட்டு வரேன். மது மது என்ன பண்ற? ரிஷி, இந்த பொம்மையை வைக்கணும், தூக்கி விட. அவ்வளவுதானா? அத நான் பண்றேன், நீ கொஞ்சம் இப்படி வா. நான் உன்னை தூக்குறேன், நீ வச்சிரு, சரியா? என் மாப்பிள்ளை என்னமா ஸ்கோர் பண்றான்? இதே மாதிரி ஒரு கப்ளிங்க நானும் போட்டா எப்படி இருக்கும்? ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா.
கனவுலயே இந்த காண்டா மிருகமே வருது. ஒன்னு நினைச்சுதான் தூக்கி இருக்கேன். என் மாப்பிள்ள விட்டு விட்டா போட்டு கலக்குறானே. இந்த மாதிரி ஐடியாலாம் நமக்கு வர மாட்டேங்குதே. இங்க இருந்து பாக்குறதுக்கே கிளுகிளுப்பா இருக்கு. வேற ஏதாவது பொம்மை வைக்கணுமா? இல்ல எதுவும் இல்ல, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. ஐயோ, ராதா பொம்மைய கண்டுபிடிச்சிருவாங்களோ? துர்கா, 1 minute. என்ன மது? மேல போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீ ஏதாவது வைக்கணுமா? நான் உன்னை தூக்கட்டா? அடே, அடுத்த கப்ளிங்கோ. எதுவும் வேண்டாம். துர்கா, வாவ், சூப்பரா இருக்கு. என் மாப்பிள்ள காதல் மண்ணு. ரசிச்சு ருசிச்சு ரொமான்ஸ் பண்றானே. நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. அம்மா, யாரா அது? டேய், நீ எங்கடா இங்க நிக்கிற? பாஸ் இடத்துல நீ இருந்திருந்தா தேன தானே உசார் பண்ணிப்ப. நீ எப்படா கண்டுபிடிச்ச? இப்பலாம் எவன் கட்டம் பொண்ணாட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா வாடா போடாங்கற? ஃப்ளோல வருமாமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னது ஃப்ளோலயா? இங்க பாரு, அக்கா வராங்க பாரு. பேய் வந்துருச்சா? பூதமும் வருது. மேடமும் வந்துட்டாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த குடும்பத்துக்கு பிடிக்காது. வெளில ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன வேலை? அக்காட்ட சொல்லுமா? வந்து வச்சுக்கிறேன். வந்து உன்னை வச்சுக்கிறேன். வாவ், நல்லா இருக்கே. மது ஆண்டி, இது வரைக்கும் நம்ம வீட்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமான கொலு வச்சதே இல்ல. மா, இப்ப பாருங்க, இது என்ன பெரிய விஷயம். இப்ப பாருங்க பிரம்மாண்டத்தை. எப்படி? நல்லா இருக்கு. சூப்பர்ல. வாவ் மது, சூப்பர் மது. கலக்கிட்ட. ஹாலிவுட் படம் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. என்ன இது? அண்ணி திட்டுவாங்கன்னு பார்த்தா பாராட்டிட்டு இருக்காங்க. மது, ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுவியா? மிருகங்கள் பக்கத்துல மனிதர்களை வைக்க கூடாது. கொஞ்சம் மாத்தி வச்சுட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மது. இட்ஸ் ஓகே. லைட்டிங் ஐடியா யார் கொடுத்தது? நான் தான் பண்ணேன்னு சொல்லு. வேற யாருமா? நம்ம மதுதான். நல்லா இருக்கு. மாம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ரெடியா இருங்க. ரெடியா? Thank you. பொம்மைல சூப்பரா இருக்குல்ல? ஒரு நிமிஷம், இத வந்து. சரிங்கம்மா. மது, நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. துர்கா, ரிஷி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி. ஏன் அண்ணி நீங்க இப்படி மாறிட்டீங்க? அந்த மதுவை திட்டுவீங்கன்னு பார்த்தா பாராட்டிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த கொலுவை வேற ரசிச்சுட்டு இருக்கீங்க. கெட்ட வார்த்தை பேசி கெடுக்கிறத விட நல்ல வார்த்தை பேசி நாசமா போக வைக்கிறது ரொம்ப ஈஸி காவேரி. கொலுவோட பிரம்மாண்டத்தை ரசிச்ச. ஏன் தெரியுமா? இவ்ளோ பிரம்மாண்டமா ரெடி பண்ணத ஒரு சாதாரண ஆக்ஷா பிளேடு
நாசமாக்க போறத நினைச்சு பார்த்து ரசிச்சேன். நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அண்ணி, நீங்க மாறிட்டீங்களோன்னு. நல்ல வார்த்தை பேசி நாசமாக்க போறேன் காவேரி. வா, நம்ம போய் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வரலாம். கடைசியா ஒரு முறை நல்லா ரசிச்சு பாத்துக்கோ காவேரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரசிச்சத நாம அழிச்சிடலாம்.